நார்மலாக இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், சைஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அப்படியே வச்சிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஃபஸ்ட் எடுத்தோடனே மிஷின் சைடில் பார்த்தீங்கன்னா சில்லர் கேபிள், கம்ப்ரஸர் கேபிள் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கட்ரோ இல்லை நைஃப் இல்லை ஏதாச்சும் வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இது 2 தான் சில்லருடைய கேபிள்ஸு. ஓகேங்களா? இது வந்து எப்பவுமே அவுட்லெட்னு இருக்கும். இங்கே இன்லெட்டு அவுட்லெட் இருக்கும். நார்மலாக பிளாக்ல மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாக்ல மார்க் பண்ணது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எதுவுமே மார்க் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட்டில் கனெக்ட் பண்ணுங்க. இதோட ஒரு பிளாக் கேபிள் வரும். இதில் ஒரு சில்வர் கனெக்டர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் யூனிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லரில் ஃபுல்லாக வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடும். 6 லிட்டர் இல்லை 6 லிட்டர் to 7 லிட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது கம்ப்ரஸர் கேபிள். இந்த கம்ப்ரஸரில் நார்மலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா வராது. எடுக்கணும்னா சிலிண்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இதை எடுத்துகிட்டு இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு கேபிள். ஃபைவ் மீட்டர் கேபிள் லாங் கேபிளாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேபிள். இந்த மெயின் கேபிளை ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்லாட்டில் சில்லருக்கான கேபிள் இருக்கும். அதை சில்லருக்கான கேபிளில் செகண்ட் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லருக்கான கேபிள். தேர்ட் ஸ்லாட்டில் கம்ப்ரஸர். இது கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் ஸ்லாட்டில் வேணால் எக்ஸாக்ட் ஃபேன் அந்த மாதிரி எதனா ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின், செகண்ட் வந்து சில்லரு, தேர்டு வந்து கம்ப்ரஸரு. நீங்கள் எக்ஸாக்ட் ஃபேன் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் 2 சுவிட்ச் இருக்கும். அதுதான் அந்த 3 சுவிட்ச் வந்து லாஸ்ட்டு. கம்ப்ரஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு, சில்லருக்கு வந்து ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் ஃபேன் எக்ஸ்டர்னலாக சுவிட்ச் கொடுத்துருப்போம். அது என்ன யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் கலர் மார்க் பண்ணியிருப்பாங்க. அது எப்பவுமே வந்து கண்டிப்பாக அவுட்லெட்டில் தான் கொடுக்கணும். நார்மலாக மார்க் பண்ணாத இன்லெட்டில் கொடுத்துடலாம். இது அலாரம் யூனிட் பிளாக் கேபிள் சில்வர் கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சில்லர் கேபிள் கொடுத்துட்டு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மந்த்லி 1 டைம்னா 7 லிட்டர் வாட்டர் வருது. எவ்வளோ வாட்டர் வருதுன்னு முக்கியம் இல்லை, 7 லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக ஃபில் பண்ணி. யூஎஸ்பி கேபிள் வந்து ஸ்லாட் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் யூஎஸ்பி கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் 2 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சிஸ்டம் சிபியூவில் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிடணும். பட்சத்துலேயே மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் லைட் ஆன் ஆகும். ரெட் லைட் ஆன் ஆகிடுச்சுன்னா எல்லா சுவிட்சுமே ஆன் ஆகும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சில்லருடைய கேபிள்னா சில்லருக்கு பவர்னா இந்த க்ரீன் கலர் இதை ஆன் பண்ணிங்கன்னா சில்லர் ஆன் ஆகும். வாட்டர் ஃப்ளோ தெரியும். சில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் காட்டும். ஓகேங்களா? ரூம் டெம்பரேச்சர் நமக்கு மெயின்டைன் ஆகும். நார்மலாக நம்ம இந்த சில்லர் வச்சு என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் 40 டிகிரி செல்சியஸ் 40 டெம்பரேச்சர் தான் ரன் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா என்னன்னா மிஷின் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இருந்து சில்லர் தான் ஆன் பண்ணோம். சில்லர் ஆன் பண்ணிட்டு தான் லேசர் ஆன் பண்ணணும். இப்போ நான் மிஷின் இதுதான் வந்து மோட்டரோட சுவிட்ச். மோட்டர் ஆன் பண்ணோடனே மிஷின் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி நிற்கும். இதுதான் நம்ம மிஷின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸு. ஓகேங்களா? இது டவுன்வேர்டு,
இது ஃபார்வேர்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகேங்களா? இதே நம்ம வந்து அப் டவுனில் மோஷன் என்ன பண்ணோம்னா அதுக்கு இசட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது ப்ளே பாஸ் பட்டனு, இது லேசர் பட்டன். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேசர் ஆன் ஆகுதா இல்லையான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஸ்பிளே காமிச்சிட்டு ரூம் டெம்பரேச்சர். இது வந்து மேக்ஸிமம் 40 வரையும் தான் ரன் பண்ணணும். ஒருவேளை 40க்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணோம்னா மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடணும். அது இல்லாமல் என்னன்னா சம்டைம்ஸ் சில்லர்லேருந்து வாட்ரு அலாட்டு அந்த மாதிரி அலாட் இருக்கும். அந்த அலாட் வரும்போது பீப் சவுண்ட் வரும். அந்த மாதிரி சவுண்ட் வரும்போது என்ன பண்ணோம்னா நம்ம மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடணும்.